ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோடி துண்டு மற்றும் திராட்சை ரச துருத்தியின் உவமையை குறித்த பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலையும், மார்க்கு 2ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா 5ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பைபிள் ஸ்டோரியில் மத்தேயு கொடுத்த விருந்தில் இயேசுவும் அவரோட சீஷர்களும் ஆயக்காரர்களோடு கூட போஜனம் பண்ணுகிறத குறித்து பார்த்தோம். அப்போ அங்க இருந்த பரிசேயர்களும் யோவானுடைய சீஷர்களும் இயேசுவை பார்த்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷருமாகிய நாங்க எல்லாரும் நிறைய தடவை உபவாசிக்கிறோம், ஆனா உங்களோட சீஷர்கள் மட்டும் ஏன் உபவாசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மோசையோட நியாயப்பிரமாணத்துல வருஷத்துல ஒரு தடவை, அதுவும் பாவ நிவர்த்தி நாள் அன்னைக்கு மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நிச்சயமா உபவாசிக்கணும்னு சொல்லி கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற மற்ற உபவாசங்கள் எல்லாம் தேவனுடைய விசுவாசிகள் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக வாலண்டியராகவே செய்தாங்க. ஆனா நாளடைவுல இந்த உபவாசம் பரிசேயர்களால ஒரு சடங்காச்சாரமாகவே ஆக்கப்பட்டது. அவங்க வாரத்துல 2 தடவை உபவாசித்து வந்தாங்க. அவங்க இப்படி அடிக்கடி உபவாசிக்கிறதுனாலையும் இன்னும் நிறைய சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிறதுனாலையும் அவங்க தேவனுக்கு முன்பாக ரொம்ப நீதி உள்ளவர்களாகவும், சாதாரண ஜனங்களை விட ஒரு தனித்துவம் உள்ளவர்களாகவும், ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் அவங்களையே அவங்க மேன்மையா காட்டினாங்க. பரிசேயர்கள் வாரம் 2 தடவை உபவாசிக்கிற இந்த சடங்காச்சாரத்தை யோவானோட சீஷர்களும் கூட பின்பற்றி வந்தாங்க. அதுக்கு இயேசு அவங்கள பார்த்து, மணவாளன் அவங்களோட கூட இருக்கும்போது மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களோ? மணவாளன் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் அவங்க உபவாசிக்க மாட்டாங்க. ஆனாலும் மணவாளன் பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு நேரம் வரும். அப்போ மணவாளனை பிரிந்த வருத்தத்துல அவரோட நண்பர்கள் துயரத்தோட இருப்பாங்க. அந்த நாட்களில் அவங்க உபவாசிப்பாங்கன்னு சொல்றார். இதுக்கப்புறம் இயேசு அவங்களுக்கு 2 உவமைகளையும் சொல்றார். ஒருவனும் புதிய துணியை பழைய துணியோட இணைக்க மாட்டான். அப்படி அவன் ஒருவேளை இணைத்தான்னா அந்த புதிய துணி பழையதை இன்னும் அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும்னு சொல்றார். அதாவது, ஒரு பழைய துணியோட ஓட்டியை தைக்க ஒரு புதிய துணியை நம்ம பயன்படுத்தினோம்னா அந்த புதிய துணி தண்ணியில படும்போது சுருங்குற தன்மையை கொண்டதால அந்த துணியில இருக்கிற ஓட்டியை இன்னும் பெருசாக்கும்னு சொல்றார். இரண்டாவதா இயேசு சொன்ன உவமை, ஒருவனும் புதிய திராட்சை ரசத்தை பழைய தோல் பையில வார்த்து வைக்க மாட்டான். அப்படி ஒருவேளை வார்த்து வைத்தால் புது ரசம் அந்த பழைய தோல் பையை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், அந்த தோல் பையும் கெட்டு போகும். அதனால புதிய ரசத்தை புதிய துருத்திகளில தான் வார்த்து வைக்கணும்னு சொல்றார். அதாவது, ஒரு புதிய தோல் பை விரிவடைகிற தன்மையை கொண்டதால அதன் மேல புதிய திராட்சை ரசத்தை ஊற்றும் போது நாளடைவுல அந்த திராட்சை ரசத்தோட அழுத்தத்தினால அந்த தோல் பை விரிவடையும். இப்படி ஏற்கனவே விரிவடைந்த தோல் பை மேல இன்னும் வேற ஒரு புதிய திராட்சை ரசத்தை ஊற்றினோம்னா அந்த தோல் பையினால இன்னும் விரிவடைய முடியாம அதோட பலன் குறைந்து கிழிந்து விடும். கூடவே அதுல இருக்கிற திராட்சை ரசமும் கூட சிந்தி போகும். அதனால புதிய திராட்சை ரசத்தை பழைய திராட்சை ரசத்தோட சேர்க்க கூடாது. அதை ஒரு புதிய தோல் பையில தான் வார்த்து வைக்கணும்னு சொல்றார். இயேசு சொன்ன இந்த 2 உவமைகளிலேயும் பழையதோட புதியதை இணைக்க கூடாது என்கிற அர்த்தத்துல சொல்றார். அதாவது, இயேசு இங்க புதிய உடன்படிக்கையையும் பழைய உடன்படிக்கையையும் குறித்து பேசுறார். இயேசு சொன்ன இந்த உவமைகளில் பழைய துணியும் பழைய துருத்தியும் பழைய உடன்படிக்கையை குறிக்குது. புதிய துணியும் புதிய துருத்தியும் புதிய உடன்படிக்கையை குறிக்குது. இயேசு பழையதோட புதியதை இணைக்க கூடாதுன்னு சொன்னது பழைய உடன்படிக்கையோட புதிய உடன்படிக்கையை இணைக்க கூடாது என்கிற அர்த்தத்துல சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், பழைய உடன்படிக்கை என்கிறது தேவன் இஸ்ரவேலர்களோட சீனாய் மலையில செய்த ஒரு நிபந்தனை உடன்படிக்கை. அங்க கர்த்தர் மோசேக்கு 10 கற்பனைகளையும் 600க்கு மேற்பட்ட கட்டளைகளையும் கொடுத்து அதை கண்டிப்பாக கடைபிடிக்க சொன்னார். அதோட ஜனங்களோட பாவத்தை நினைவூட்டுவதற்காக தினசரி விலங்குகளை பலியிட வேண்டியதாகவும் இருந்தது.
கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை ஜனங்கள் கீழ்ப்படிந்தாங்கன்னா அவர் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாகவும், ஒருவேளை அவங்க அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலன்னா அவர் சாபத்தை கொண்டு வருவதாகவும் சொல்லி வாக்கு கொடுத்தார். கர்த்தர் பழைய உடன்படிக்கையை கொடுத்த நோக்கமே, ஒரு மனிதனால நிச்சயமா அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் முழுமையா கடைபிடிக்க முடியாது. அந்த சட்டங்கள் மூலமா தேவன் ஜனங்களோட பாவங்களை நினைவூட்டி, எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் இல்ல, யாரோட சொந்த நீதியினாலையும் அவங்கள காப்பாத்திக்க முடியாது. அவங்களோட பாவங்களில இருந்து அவங்கள ரட்சிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை என்கிறத உணர்த்துவதற்காகவே அவர் பழைய உடன்படிக்கையை கொடுத்தார். அப்படியே ஜனங்களும் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை பின்பற்ற முடியாம வீழ்ச்சி அடைந்தாங்க. அதனால பழைய உடன்படிக்கை நடைமுறையில இருக்கும் போதே அவர் புதிய உடன்படிக்கையை தரப்போவதா சொல்லி நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமா புதிய உடன்படிக்கையை முன்னறிவித்தார். புதிய உடன்படிக்கை வர்றதுக்கு முன்னாடி ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஆனா ஏற்ற காலம் நிறைவேறினப்போ நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக நியாயப்பிரமாணத்தின் கீழ் பிறந்த அவருடைய ஒரே பேரான குமாரனை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அப்படின்னு கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பழைய உடன்படிக்கை என்கிறது ஒரு தற்காலிகமான உடன்படிக்கை தான். ஜனங்களோட பாவங்களை அவங்களுக்கு உணர வைத்து நியாயப்பிரமாணத்தினால அவங்களுக்கு ஏற்பட்ட சாபத்துல இருந்து அவங்களை மீட்டெடுக்க அவங்களுக்கு ஒரு மேசியா தேவை என்கிறத நினைவூட்டுவதற்காகவே அது கொடுக்கப்பட்டது. இயேசு இந்த பூமியில வந்தப்போ அவர் பழைய உடன்படிக்கையை அழிக்க வரல. அவரோட பரிபூர்ண நீதியினால அவர் பழைய உடன்படிக்கையை முற்றிலுமா நிறைவேற்றி புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். பழைய உடன்படிக்கை ஒரு தற்காலிகமான உடன்படிக்கை. ஆனா இயேசு ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கையோ நித்தியமான உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை விலங்குகளோட இரத்தத்தினால ஏற்படுத்தப்பட்டது. ஆனா இயேசு அவரோட சொந்த இரத்தத்தையே சிந்தி புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். பழைய உடன்படிக்கையில வருஷத்துல ஒரு தடவை, அதுவும் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாடி பிரவேசிக்க முடியும். ஆனா புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவே நம்மளோட பிரதான ஆசாரியரா இருக்கிறதால விசுவாசிகளாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த நேரத்திலையும் நேரடியாகவே கிருபாசன தண்டையிலே சேர முடியும். பழைய உடன்படிக்கையின் சட்டத்திட்டங்கள் கல்லின் மேல எழுதப்பட்டது. ஆனா புதிய உடன்படிக்கையின் சட்டத்திட்டங்களை தேவன் நம்மளோட இருதயத்திலே எழுதினார். அதனால பழைய உடன்படிக்கையில ஜனங்களால நிறைவேற்ற முடியாத தேவனுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய சரீரத்திலே வாசம் பண்ணுகிறதால அவர் நம்மை தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வைத்து அவருடைய வழிகளில் நம்மை நடக்க செய்கிறார். அதனால நியாயப்பிரமாணத்தினால நிறைவேற்ற முடியாததை எல்லாம் கிருபை நிறைவேற்றி வைத்தது. இயேசு இங்கு பரிசேயர்களுக்கு போதிக்கும் போது பழைய உடன்படிக்கையும் அதன் சட்டத்திட்டங்களும் இயேசுவின் புதிய உடன்படிக்கையோட கலக்க முடியாது. அதுக்கு பதிலா ஒருத்தர் மேசியாவாகிய இயேசுவையும் அவர் ஏற்படுத்த போகிற புதிய உடன்படிக்கையும் ஏற்றுக்கொண்டு பழைய உடன்படிக்கையை விட்டுவிட வேண்டும்னு சொல்லி இயேசு விளக்குகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.